போன பதிவில் பெரியவா வந்து அந்த காஞ்சிபுரத்தினோட கோவிலுக்கு அந்த அடித்தளத்தை ரெனோவேட் பண்ணாருன்னு பார்த்தோம் இல்லையா. அதுக்கு வந்து அஹோபலி மடத்தை சேர்ந்து ஜீயர் நிறைய கைங்கரியம் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த ரெனோவேட் பண்ணுறதுக்கான பொருளுதவி எல்லாமே வந்து காஞ்சி மடத்துலேருந்து வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கும் உலகத்திலேயே ரொம்ப பெரிய கோபுரம் எது அப்படின்னு பார்த்தா காஞ்சிபுரத்தில் இருக்கிற அந்த ராஜகோபுரம் தான் அப்படின்னும் சொல்கிறாங்க. மகாபெரிவா என்ன பண்ணுறாரா, இந்திரா காந்தியும் எம்ஜிஆரும் என்ன பண்ணுறாராம், மகாபெரிவாளை வந்து பார்க்குறாளாம். இந்திரா காந்தியை பார்க்கும்போது பெரிவாளும் சரி இந்திரா காந்தியும் சரி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்றுமே பேசிக்கலையா, 2 பேருமே தியானத்தில் தான் இருந்தாங்களாம். எம்ஜிஆரை பார்க்கும்போது மகாபெரிவா என்ன பண்ணுறாராம், சிரிக்கும்போது மகாபெரிவா சொல்கிறாராம், உங்கள் முகத்தினோட ராசி எப்படி இருக்குது அப்படின்னா அவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ எப்படி உங்கள் முகராசி அவ்வளோ நல்லா இருக்கோ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட ஆட்சி வந்து இந்த மக்களுக்கும் நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பெரியவா வந்து எம்ஜிஆர் அவர்கிட்ட சொல்லி அவரை வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாராம். பெரிவாளோட 84வது வயசில் பெரிவா என்ன பண்ணுறாராம், 70வது மடாதிபதியை நிர்மாணம் பண்ணுறாரு. 1978வது வருஷம் ஏப்ரல் மாதம் பெரிவாளுக்கு 84 வயசு ஆகுதான். அப்போவும் பெரிவா என்ன பண்ணுறாராம், அவரோட புண்ணிய யாத்திரை அந்த பாத யாத்திரை போகிறாரு இல்லையா, அதை நிறுத்தவே இல்லையா. அப்போவும் பெரிவாளால் 84 வயசுக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் நல்லா வேகமாகவே நடந்து போக முடியும். அப்படின்னா அப்போது 84 வயசு வரைக்கும் பெரிவா வாழ்ந்த ஒரு லைஃப் ஸ்டைலும் அவரோட ஆன்ம பலமும் எந்த அளவுக்கு அவருக்கு இருந்திருந்தா 84 வயசில் அவரால் அப்படி இருக்க முடியும். இப்படிப்பட்ட மகா பெரிவாளோட வாழ்க்கை வரலாறை தெரிஞ்சுக்கிறதுனால என்ன நன்மை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பெரிவா என்ன பண்ணுவாளாம், அந்த யாத்திரையில் 84 வயசில் சத்திரம், சாவடி, மாட்டு கொட்டாயி எங்கே தோணுதோ அங்கே வந்து அவர் இளைப்பாறுவாராம். இந்த இடம்தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு வரைமுறையே அவர்கிட்ட கிடையாதான். அவர்னால தான் அவருக்கு என்னன்னு பேர் வந்தது, ஜகத்குரு. எல்லா இடத்துலையும் நிறைந்திருப்பவன் தான் ஜகத்குரு. ஸோ அந்த பேரும் வந்ததுன்னு சொல்கிறாங்க. அவரோட இந்த பாத யாத்திரையில் சில தொண்டர்கள் மட்டும் என்ன பண்ணுறாராம், அவரை பின்தொடர்றாங்களாம். பெரிவா வந்து இந்த நடைபாதையில் இந்த பாத யாத்திரை 84 வயசில் ஒரு நாளைக்கு 25 கிலோமீட்டர் நடக்கிறார்ல, இப்படி நடந்தும் கூட அவருடைய அன்றாட ஆன்மீக வாழ்க்கையில் அவர் எதுவுமே கம்மி பண்ணிக்கலையா. காலையில் எழுந்துக்கணும், குளித்தோடனே சந்தியாவந்தனம் பண்ணணும், பூஜை பண்ணணும், அப்புறம் பிரசாதம், இந்த மாதிரி அவரோட அன்றாட ஆன்மீக வாழ்க்கைன்னு திருப்பி ஈவினிங் குளிக்கணும், சந்தியாவந்தனம் பண்ணணும், நடுவில் அதை எதையுமே இந்த 84 வயசு 25 கிலோமீட்டர் அவரை அஃபெக்டே பண்ணல, அவர் மாற்றிக்கவே இல்லையா.